என் தங்கப்பிள்ளையே, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. என் குழந்தை, நீ என்னை எத்தனை இடத்தில் சென்று பார்த்து வணங்கினாலும் தஞ்சையில் இருக்கின்ற இந்த வராகி என்னை காண முடியவில்லையே என்கின்ற மன வருத்தம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அங்கு சென்று அம்மாவை பார்த்தால்தான் மனதிற்கு திருப்தி கிடைக்கும் என்று யோசிக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கான பதிவுதான் இந்த பதிவு. என் குழந்தையே, நான் எங்கிருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை காண வர வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. உண்மையான உள்ளன்போடு எந்த ஒரு குழந்தை என்னை நினைக்கின்றதோ அந்த குழந்தை தேடியதற்கு நான் ஓடோடி வந்து விடுவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தியதோ அதைவிட நீ செய்கின்ற இந்த செயல் உன் தாயானவள் என்னை காயப்படுத்துகின்றது. அம்மா எப்பொழுதாவது உன்னிடத்தில் வந்து என்னை காண இங்கு வா அங்கு வா, எனக்கு இதை செய் அதை செய், பணத்தை அள்ளிக்கொடு என்று நான் சொல்லி இருக்கின்றேனா? இல்லை. உன்னால் முடிந்தால் அதை நீ செய்ய வேண்டும். இல்லாது போனால் எப்பொழுதுமே அதற்காக நீ வருந்தக்கூடாது. நான் உன்னுடைய தாய். உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நினைத்த மாத்திரத்தில் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருப்பவள் நீ. என்னை தேடி எங்கும் அலையாதே. என் பிள்ளையே, அம்மா இன்று உனக்கு அங்கிருந்து நல்ல வாக்கினை தருகின்றேன். அப்பொழுதாவது நீ மன நிம்மதி அடைவாயா என்பதற்காகத்தான். என் தங்கமே, சில சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது, இந்த வராகி என் பாதத்தை தொடும் பொழுது உனக்கு சில மனநிறைவான விஷயங்கள் கிடைக்கும். மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று உன் வராகி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவளினுடைய அன்பினை என் பிள்ளை உன் வாழ்க்கை முழுமைக்குமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களுள் எதுவெல்லாம் உன் மனதை காயப்படுத்துகின்றதோ அதுவெல்லாம் என் பிள்ளை ஓரத்தில் வைத்துவிட்டு அம்மாவிடம் சொல்லிவிடு. நிச்சயமாக இந்த வராகி உனக்கு அதனை தீர்த்து கொடுத்து விடுவேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த பிரச்சனைகளே இல்லாத ஒரு நிலைக்கு செல்லப் போகின்றது. உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதை சார்ந்ததாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என்னை கண்டு விட்டாயல்லவா? இந்த வராகி என்னை கண்டுவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயம் தேவைப்படுகின்றது? எதற்கும் என் பிள்ளை கலங்கவும் அஞ்சு நிற்கவும் எப்பொழுதுமே தேவை வந்தது கிடையாது. என் குழந்தை மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக நாளைய இரவு உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். நீ எப்பொழுது எல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாமுமே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற ஒரு சில விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கினால் அம்மா உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை தூரமான இடத்திலிருந்து அம்மா நம்மை காண வந்திருக்கிறாளே என்று உனக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஆனாலும் என் பிள்ளையை காண வேண்டும் என்கின்ற நிலை வந்துவிட்டது என்றால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நான் வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் என் பிள்ளை தெய்வத்தின் முன்னால் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் முக்கியமான இந்த ஒரு வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலுமே உனக்கு குழப்பம் வருகிறது. எல்லா நேரத்திலுமே உனக்கு தெய்வங்களை தேடுகின்ற சூழ்நிலை வருகிறது என்றால் எங்கோ ஒரு மூலையில் நீ செய்கின்ற தவறுதான் உனக்கு இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த வாழ்க்கையில் அத்தனை இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து இனி எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் இருந்த உனக்கு இப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கின்றது என்கின்ற மனநிலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதுதான் இந்த வராகி என்னுடைய கடமை. அதைத்தான் நான் உனக்கு எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பிரச்சனைகள் என்றால் சிலரது வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துவது, சிலர் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மனம் வேதனைப்படும்படி பேசிவிடுவது, நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை பற்றி யோசிக்காமல் எப்பொழுதுமே உன் கண்ணீரை காண விரும்புவது, நீ எந்த நிலையில் இருக்கின்றாய், உனக்கென்று இருக்கின்ற வேதனைகள் என்ன, நீ அந்த வேதனைகளிலேயே வாழ்க்கையை பாதி தொலைத்து விட்டாயே, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் பிள்ளை நீ இது போன்ற விஷயங்களில் தலையிடுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் தெரியுமா? என் குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பல போராட்டங்களும் பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கத்தான் செய்கின்றாய். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற முற்றுப்புள்ளி என்னவென்று நிச்சயமாக நான் வைத்து விடவே வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை தேவையில்லாதவர்களுடன் தன்னுடைய பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டு இல்லாத விஷயங்களுக்குள் என் பிள்ளை நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா அவ்வப்பொழுது உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதனை வலியுறுத்தி உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற பொன்னான நேரம். அம்மாவின் பாதத்தை தொடுவது என்று அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் யாராலும் நினைத்துவிட முடியாது. இது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்தும் விடாது. உனக்கு கிடைக்கும் பொழுது அம்மாவின் பாதத்தை தொட்டு உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கானதாக சர்வ நிச்சயமாக மாறிவிட வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த பொழுதெல்லாம் அதை விட்டு இந்த தாயானவள் என்னை கதி என்று சரணடைந்த உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா என்ன? எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த தாயின் அரவணைப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். கஷ்டங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு சவால்களும் இன்று உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல மிகுதியான விஷயங்களாக மாறி இருக்கின்றது. அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வராகி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை அத்தனையும் நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கைகளில் கிடைக்கும் வரை நிச்சயமாக அம்மா ஒரு பொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன். இந்த தாயானவளின் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றுமே வெற்றி நிச்சயம். உன் மனது எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் அம்மா உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். தொட்டது வராகியின் பாதமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி எப்படி உன்னை வந்து சேராமல் போய்விடும்? என் குழந்தையே, மனதில் எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது ஒரு நொடி சட்டென்று உன் மனதை நீ திசை திருப்பிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது எது கெட்டது எது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்த இந்த வாழ்க்கையை நீ நிலைநிறுத்த வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் ஒருபொழுதும் உன்னை மாற்றக்கூடாது. நான் எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் நிறைந்து நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற நாட்களை உனக்கான வெற்றியான நாட்களாக நீ மாற்றிவிட எப்பொழுதுமே துணிந்து நின்று கொண்டிருந்தால் போதும். இந்த நேரம் உன் வாழ்க்கை
உன் வசமாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டால் வரப்போகின்ற ஒவ்வொரு விடியலையும் என் பிள்ளை வெற்றியாக நீ எதிர்கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.